அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீக்கெண்ட் கிளாஸஸ் வரக்கூடிய டிசம்பர் 30ஆம் தேதி நம்மளுடைய தருமபுரி பயிற்சி மையத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீக்கெண்ட் கிளாஸஸ் எந்தெந்த தேதிகளில் நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம், கிளாஸ்க்கான டைமிங் என்ன, அதே போல் வீக்கெண்ட் கிளாஸஸ் எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும், நம்மளுடைய தருமபுரி பயிற்சி மையத்துக்கான அட்ரஸ் என்ன, அதே போல் இந்த வீக்கெண்ட் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ கான்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதன் பிறகு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீக்கெண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃப்ரீ கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய டிசம்பர் 30, 31 இந்த தேதிகளில் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் இருக்கும். அதே போல் ஃப்ரீ டெஸ்ட்டும் அதே டிசம்பர் 31 ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். அது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டில் டாப் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸில் இன்னுமே டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் ரொம்பவே கம்மியான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு கிளாஸஸ், டெஸ்ட்டு, புக்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. முடிச்ச வரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஜாயின் பண்ணணும், அதே போல் எனக்கு எல்லாமே வேணும், கிளாஸஸும் வேணும், புக்ஸும் வேணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், டெஸ்ட் வேணும், ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தேவை, எல்லாமே ப்ராப்பராக நான் படிக்கணும், எனக்கு ஸ்டாஃப் கிட்ட பேசி எனக்கு டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு சென்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வீக்கெண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ தருமபுரியில் நமக்கு இலவச கிளாஸஸ்க்கான டேட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது இல்லாமல் வரக்கூடிய சாட்டர்டே சண்டே, அதாவது இந்த சாட்டர்டே சண்டே இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் டேவே கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அட்ரஸ். ஸோ டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃப்ரீ கிளாஸஸ் வரேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்கள் நேம், வாட்ஸ்அப் நம்பர் இதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அதே போல் டெஸ்ட்டுக்கும் இதே போல் நான் ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதுமானது. ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ டெஸ்ட்டை யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேட்சஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வீக்லி 3 கிளாஸஸ் இருக்கும். அதாவது 3 நாள் கிளாஸஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 6 கிளாஸஸ் இருக்கும். ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். காலைல ஒரு செஷன், அதே போல் மதியம் ஒரு செஷன், இந்த மாதிரி 3 நாள். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரைடே இல்லை ஆல்டர்னேட் டேஸில் உங்களுக்கு கிளாஸஸ் அந்தந்த வீக்கில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்டாஃப் அவைலபிள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிளாஸஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் மட்டும் இல்லாமல் 15 புத்தகங்கள், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? தமிழுக்காக இருக்கலாம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இந்த மாதிரி 15 புக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேக்ஸ் தவிர மீது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிரிண்டட் புக்காக இருக்கும். ஒரு புக் எடுக்கிறதுக்கு அப்படின்னா டாப் டு பாட்டம் உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக இருக்கும். அந்த புக்ஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் யூஸ் பண்ணலாம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, ப்ரிலிம்ஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்லாம் வருது இல்லையா? ஸோ அதுக்குமே இந்த புக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீக்கெண்ட் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட இதே சிலபஸ் தான் இருக்கும். தமிழ் மட்டும் நீங்கள் தகுதி தேர்வாக இருக்கும். மீதி எல்லாமே காமனாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச வரையும் வீக்கெண்ட் கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் வீடியோ கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது கிளாஸஸ் இது இல்லாமல் வீக்கெண்டில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய கிளாஸஸ் இல்லாமல் ஆன்லைனில் ஏதாவது கிளாஸஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எல்லா விதமான டாப்பிக்கும் கவர் பண்ண வீடியோ கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தனியாக அது ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். பட் வீக்கெண்டில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? புக்ஸை தனியாக வாங்கினா ஒரு ப்ரைஸ் வரும். பட் இது எல்லாமே உங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே போல் ஆஃப்லைன் டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 25 டார்கெட் கொடுத்துருக்கோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். ஸோ அந்த டார்கெட்கான டெஸ்ட்டு, அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டில் வரக்கூடிய மேக்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃப் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும். இது எல்லாமே வீக்கெண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 கொஸ்டின், அதை விட அதிகமாகவே இருக்கும். நான் மினிமம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மினிமம் இந்த கொஷின் போதுமானது. இது இல்லாமல் 10,000, 12,000 வரையும் உங்களுக்கு கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் ஃப்ரீ ஸ்டடி ஹால் இருக்கும். உங்களுக்கு சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் இருக்குது அப்படின்னாலும் மற்ற நாட்களில் நீங்கள் ஸ்டடி ஹாலை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் என்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே ஃப்ரீ ஒய்ஃபையும் இருக்கும். அதாவது நீங்கள் மற்ற கிளாஸஸ் பார்க்கணும், ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்கணும், இல்லை டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஒய்ஃபையும் இருக்கும், ஃப்ரீ ஸ்டடி ஹாலும் இருக்கும். சரிங்களா? கிளாஸஸோ ஆன்லைன் டெஸ்ட்டோ எழுதுனா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வீக்கெண்ட் கிளாஸஸ், டெஸ்ட்டு, புக்ஸ் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி 11,500 இருந்திருக்கும். இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிங்களா 9,500 அப்படின்னு இருக்கும். இந்த கிளாஸஸ் என்னைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீக்கெண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச வரையும் வரக்கூடிய வீக்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் இல்லை.
சரிங்களா. ஏன்னா நமக்கு ஜூனில் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக 150 நாட்கள் தான் டைம் இருக்குது. அப்படின்னும் போது அடுத்த வாரம் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இல்லை கிளாஸஸ் பார்த்துட்டு சாட்டர்டே பார்த்துட்டு சண்டே கூட என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை முடிஞ்ச வரையும் உங்களுக்கு டைமும் தருவாங்க ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. 2 இன்ஸ்டால்மெண்ட்லையும் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா புக்ஸு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா. 15 புக்கு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. டெஸ்ட்டு கிளாஸஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த 5 டேஸ்க்கும் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றது எல்லாமே இன்டிமேட் பண்ணுவாங்க. சரிங்களா. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுவாங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த 150 நாட்கள் சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னா போதுமானது. சரியா. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே மீதி எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 15 புக்கு உங்கள் கையில் கொடுப்பாங்க. சரியா. ஸோ இது இல்லாமல் டெஸ்ட்டு வெற்றி டெஸ்ட் பேட்சுக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 31ஆம் தேதி நடக்கும். சண்டே காலையில் நடக்கும் 10 to 1. சரியா. அந்த டைமிங்கில் நடக்கும். 200 கொஷின் இருக்கும். இது தனி வீடியோ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்க இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றனால இந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச்சுக்கு 1700 அப்படின்ற ஃபீஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். சரிங்களா. கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுடைய பேட்டர்னில் இருக்கும். சரிங்களா. ஓஎம்ஆர் டெஸ்ட்டாக இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு மேக்ஸ்க்கான கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க. இது 2 பிரான்ச்சுமே நடக்கும். அதாவது தருமபுரி, கோயம்புத்தூர் 2 பிரான்ச்சுமே இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான டேட் வந்து டிசம்பர் 31. குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே. மேக்ஸ்க்கான சொல்யூஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 25 டார்கெட் உங்களுக்கு இந்த மினிமம் ஃபீஸ்லேயே வந்துடும். 1700 அப்படின்ற ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 25 டார்கெட் டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்க முடியும். மேக்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தருமபுரியிலோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்லைன் டெஸ்ட். சரியா. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தருமபுரி பிரான்ச்சுக்கு நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கோயம்புத்தூரில் நான் டெஸ்ட்டும் வந்து எழுதுகிறேன், கோயம்புத்தூரில் வீக்கெண்ட் கிளாஸஸ் இல்லை, வீக் டேஸில் தான் இருக்குது, அது தனி வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக எழுதுங்க. சரிங்களா. ஸோ 2க்கு மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா. ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளைத்தவம் ஆர்ஷவா. நன்றி, வணக்கம்.